வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சும்மா ஒரு கோயில் இல்லங்க. அது ஒரு பிரம்மாண்டமான, இன்னும் உயிர்ப்போடு இயங்கிட்டு இருக்கிற ஒரு நகரம். வாங்க, உலகத்தோட மிகப்பெரிய இயங்கும் ஹிந்து கோவிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்குள்ள ஒரு பயணத்துக்கு தயாராகலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகத்துல இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் போற, இயங்கிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஹிந்து கோவில் எதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். சுமார் 155 ஏக்கர் பரப்பளவு. நினைச்சு பாருங்க, இவ்ளோ பெருசுன்னு. இது ஏதோ பழங்காலத்து சின்ன மட்டும் கிடையாது. இன்னிக்கும் லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையா, வழிபாட்டு மையமா உயிர்ப்போட இருக்கிற ஒரு இடம். சோ இந்த இடத்த நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா இத ஒரே ஒரு கட்டிடமா மட்டும் பார்க்கக்கூடாது. சொல்லப்போனா இது தெய்வங்களுக்காகவே ரொம்ப நுட்பமா திட்டமிட்டு கட்டின ஒரு கோயில் நகரம். இந்த கோயில் தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்துல அமைஞ்சிருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? புனிதம்னு சொல்லப்படுற காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுல ஒரு தீவுல. இந்த அமைப்பே ஒரு தனி அளவுதான். ஆனா அதே சமயம் இதனாலே இது பல படையெடுப்புகளுக்கும் எளிதா இலக்காகிருக்கு. சரி, இந்த கோயிலோட அமைப்பு ரொம்பவே விசேஷமானதுங்க. சப்த பிரகாரம்னு சொல்ற 7 பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்கள் இருக்கு. வாங்க, அந்த 7 பிரகாரங்களுக்குள்ளும் ஒரு பயணம் போலாம். இந்த கோயிலோட அமைப்பு ஒரு ஆச்சரியமான பயணம் மாதிரி. வெளியில இருக்கிற பிரகாரங்கள்ல பாத்தீங்கன்னா கடைகள், வீடுகள்னு ஒரு பரபரப்பான ஊரே இயங்கிட்டு இருக்கும். உள்ள போக போக மண்டபங்களும் சின்ன சின்ன சன்னதிகளும் மெதுவா நம்மள ஆன்மீக உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகும். கடைசியா இந்த பயணத்தோட மையமா கருவறை அமைஞ்சிருக்கு. நாம கோயிலுக்குள்ள ஆழமா போக போக அதோட வரலாற்றுக்குள்ளயும் ஆழமா போறோம். அதுவும் சும்மா ஒரு வரலாறுல, பல சோதனைகளை தாண்டி நெருப்பிலிருந்து மீண்டு வந்த ஒரு வரலாறு. இந்த கோயிலோட வரலாறு இருக்கே, அது அழிவும் மறுபிறப்பும் கலந்த ஒரு பெரிய தொடர்கதை. ராமாயண மாதிரியான பழங்கால நூல்கள்ல இத பத்தி சொல்லிருக்காங்க. சோழர்கள் இத பெருசா விரிவுபடுத்தினாங்க. ஆனா டெல்லி சுல்தான்களால் சூறையாடப்பட்டுச்சு. அப்புறமா விஜயநகர பேரரசு இத மறுபடியும் புதுப்பிச்சுச்சு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட முக்கிய கோபுரமான ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சு 1987ல தான் முழுசா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. 14ஆம் நூற்றாண்டுல நடந்த அந்த படையெடுப்போட விளைவு எவ்ளோ மோசமா இருந்துச்சு தெரியுமா? தமிழ் மரபுகள் படி கோயில பாதுகாக்க நடந்த ஒரு பயங்கரமான போர்ல சுமார் 13,000 ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்கள் தங்களோட உயிரை கொடுத்திருக்காங்க. இதுவே மக்கள் இந்த கோயில் மேல எவ்ளோ ஆழ்ந்த பக்தி வச்சிருந்தாங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இந்த வரலாற்றில் மனதை உருக்குற ஒரு கதையும் இருக்கு. டெல்லி சுல்தானோட மகளான துலுக்க நாச்சியார் இங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு போன உற்சவர் சிலை மேல ரொம்ப பிரியமா இருந்ததா சொல்றாங்க. அந்த சிலைய பூசாரிகள் மீட்டுட்டு வந்தப்போ அவங்களும் பின்தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லையே உயிர் நீத்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்கள கௌரவிக்கிற விதமா இன்னைக்கும் அங்கே சப்பாத்தி பிரசாதமா படைக்கப்படுது. சரி, இப்போ நாம பார்க்க போறது கல்லுல செதுக்குன ஒரு கவிதை. விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்து சிற்பிகளோட திறமைக்கு ஒரு மாபெரும் சான்றா நிக்குது இந்த கோயிலோட கட்டடக்கலை. இந்த கோயிலோட கட்டிடக்கலை அற்புதங்களை பாருங்களேன். மொத்தம் 21 கோபுரங்கள். இதுல 73 மீட்டர் உயரமுள்ள ராஜகோபுரம், ஆசியாவிலே உயரமான கோயில் கோபுரம். அப்புறம் அந்த 1000 கால் மண்டபம், அடேங்கப்பா! ஒரே கல்லுல குதிரைகளை செதுக்கி வச்சிருக்கிற சேஷ மண்டபம், கிளி மண்டபம்னு சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் இங்க இருக்கு. நம்ம பயணம் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான கோயில் நகரத்தோட ஆன்மீக மையத்துக்கு, அதோட இதயத்துக்கே வந்துட்டோம், கருவறைக்கு. அந்த தங்க விமானத்துக்கு கீழே இருக்கிற கருவறையில மூலவரான ரங்கநாதர் ஆதிசேஷங்கிற பாம்பின் மேல படுத்துக்கிட்டு இருக்கிற கோலத்துல காட்சி தராரு. இவர் மகாவிஷ்ணுவோட ஒரு வடிவம். சரி, ஏன் இந்த கோயில் இவ்ளோ ஸ்பெஷல்? ஏன்னா இது 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையானது. திவ்ய தேசங்கள்னா ஆழ்வார்கள் பாடின விஷ்ணுவோட பூலோக இருப்பிடங்கள்னு கருதப்படுற புனிதமான இடங்கள். அது எல்லாத்துலயும் ஸ்ரீரங்கம் தான் முதலிடம். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, தத்துவத்தோட ஒரு பெரிய மையமாவும் இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் தத்துவஞானியான ராமானுஜரோட இருப்பிடம் இதுதான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட திருமேனி பதப்படுத்தப்பட்டு இன்னிக்கும் அங்க ஒரு சன்னதியில வழிபாட்டுல இருக்கு. ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஏதோ மியூசியம்ல வச்ச பொருள் கிடையாது. இது இன்னைக்கும் துடிப்போட இயங்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையோட மையம். இந்த நம்பரை பாருங்க, 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர். எதுக்கு தெரியுமா? வெறும் 21 நாள் நடக்கிற வைகுண்ட ஏகாதசி திருவிழாவுக்கு மட்டும் இவ்ளோ கூட்டம் வருது. இது ஒன்னே போதும் இந்த கோயிலோட தற்கால முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க. சோ நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இது வெறும் கடந்த காலத்தோட ஒரு சின்னம் இல்ல, இது ஒரு உலகளாவிய நம்பிக்கையோட இன்னிக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழும் இதயம். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். யோசிச்சு பாருங்களேன்,
பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வந்து போயிட்டாலும் எத்தனையோ சோதனைகளை கடந்தும் ஒரு புனிதமான இடம் எப்படி 1000 வருஷத்துக்கும் மேல இன்னிக்கும் செழிப்பா உயிர்ப்போட இருக்கு? ஒருவேளை அந்த பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையிலயும் அந்த உயிரோட்டமான வரலாற்றுலயும் தான் இருக்குமோ?